நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இப்ப எத பத்தி பேச போறோம்னாக்கா, இப்ப சோசியல் மீடியாவுல ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. தாவேக்கா பத்தி. என்னன்னாக்கா, அவரு இந்த கரூர்ல இறந்தாங்கல்ல 41 பேரு. அந்த குடும்பங்களுக்கு 20,00,000 குடுக்கிறதா ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதுல இப்போ ஒரு மாறுதல் செஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அ மாசம் 5,000 அப்படின்ற மாதிரி 20 வருஷத்துக்கு குடுக்க போறதா ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க. இது எந்த அளவு உண்மை பொய்ன்னு தெரியல. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில தாவேக்காவ அழிக்க வெளியில எந்த கட்சியுமே முயற்சி பண்ண வேணாம். அவங்க விடுற அறிக்கையே அந்த கட்சிய அழிச்சிரும். ஏற்கனவே விஜய் விட்ட ஒரு வீடியோ மக்கள் மத்தியில எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை ஏற்பட்டுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விஜய்க்கு மட்டும் தான் தெரியல போல இருக்கு. ஏன்னா, இந்த பெரிய இடங்களுக்கு இப்ப 100 பேரு கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, 10 பேர் அப்படியே புகழ்ந்து தள்ளிடுவாங்க. மீதி 90 பேர் காரி துப்பியிருப்பாங்க. இந்த காரி துப்புன வீடியோ போய் சேராது போல இருக்கு. அந்த புகழ்ந்து தள்ளுற வீடியோ மட்டும் தான் போகும் போல இருக்கு. ஓ! நம்ம பேசுறதெல்லாம் ஆதரிக்கிறாங்க, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாப்புல போல இருக்கு. இது என்ன கால்குலேஷன் எனக்கு புரியல. 20 வருஷத்துக்கு, அடுத்த வருஷம் நம்ம உயிரோட இருப்போமான்னே தெரியல. இந்த 20 வருஷத்துக்கு அந்த 41 குடும்பமும் இந்த பணம் போய் சேருமா? என்னங்க இது? ரொம்ப கூத்தா இருக்கே! சரி அப்படியே வச்சுங்களேன். 20,00,000க்கு குடுக்குறதா இருந்தா கூட, 20 வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 5,000ன்னா, ஒரு வருஷத்துக்கு 60,000. 10 வருஷத்துக்கு 6,00,000. 20 வருஷத்துக்கு 12,00,000. அப்ப மீதி 8,00,000. அதுக்கு இன்னொரு 10 வருஷம் போவீங்களா? இல்ல 100 வருஷத்துக்கு குடுப்போம்னு அறிவிச்சிருக்க வேண்டியது தானே! இதெல்லாம் இது இது என்னன்னா, இதுதான் பிஜேபியோட அஜெண்டா. அ பெரும்பாலும் அரசியல்வாதிகளுடைய அஜெண்டாவே இதுதான். என்னன்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அத எப்படி உல்டா அடிக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அதில பிஜேபி ரொம்ப கை தேர்ந்த ஆளுங்க. ஏன்னா, எத பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. அ மீண்டும் ஒரு வாட்டி சொல்றேன், விஜய பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் தப்பிச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா, அரசியல் தெரிஞ்ச, போராட்ட களத்தில இறங்கி போராடக்கூடிய ஆட்கள் உள்ள வந்தே, இங்க இருக்கிற இடம் தெரியாம போயிட்டுருக்காங்க. அ விஜய் சார், உங்களால முடியாது. அரசியல்ல தாக்கு பிடிக்க முடியாது. அரசியல உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. நல்லபடியா யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு புரியும். உங்கள வச்சு இங்க ஒரு பெரிய கேம் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சு பண்ணாலும் தெரிஞ்சுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நில்லுங்க, நின்னு பாருங்க. தேர்தல்ல அப்புறம் அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா, அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். இந்த ஒரு துயர சம்பவத்த கருத்தில கொண்டு, நான் வந்து கட்சிய நற்பணி மன்றமா மாத்துறேன். இன்னும் நெறைய விஷயங்கள் சரி பண்ணிட்டு நான் கட்சிய ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னாக்க, உங்க கட்சி ஓரளவு இந்த மக்கள் மத்தியில தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருக்க இருக்க இன்னும் மோசமா போயிட்டுருக்கு. ஒருவேளை இந்த 20 வருஷத்துக்கு மாசம் 5,000 5,000 நான் குடுப்பேன் அப்படின்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னால், அதனுடைய மிகப்பெரிய பாதிப்பு விஜயான உங்க தலையில மட்டும் தான் வந்து விழும். இந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிடுவாய்ங்க. உங்க தலையில மட்டும் தான் வந்து விடியும். ஒரு கட்சினாக்க,